அதிமுக ஆட்சி காலத்திலே கேட்டதை அவங்க கொடுக்கல. தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான உதவிகளையும் மத்திய அரசு செய்வதில்லை இப்படின்னு இவர் சொல்றாரு, இவங்க சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அதை தான் சொல்லியிருக்காரு. சரியா தான் பேசிட்டு இருக்காரா தங்கம் தென்னரசு, ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அதாவது சார், மத்தியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் திருமதி ஸ்ரீ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமா இந்த 4ஆம் தேதி மிக்ஸாம் புயல் வந்த பிறகும் 17-18 நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த புயலில் அதிகமாக காயல் பட்டணத்தில் 96 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சது. அப்போது அந்த பாதிப்புகளை தாண்டி மக்கள் மனசில் ரொம்ப வேதனையோடு பார்ப்பது, நான் இவ்வளவு கொடுத்தேன், நீ இவ்வளவு வாங்கினீங்க, நான் இவ்வளவு கொடுத்துட்டதை நான் இவ்வளவு மறைக்கிறீங்க, இப்படியெல்லாம் இந்த இவர்கள் பேசுவது ஏற்புக்குடையதா தெரியல. ஓகே, நீங்க எஸ்டிஆர் ஃபண்டு என்று சொல்லக்கூடிய மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதியைத்தான் இதுவரைக்கும் தந்திருக்கிறீங்க. ஓகே, ஆனா இந்த முதல்ல ஒரு 450 கோடி, அப்புறம் ஒரு 450 கோடி, 900 கோடி வழங்கப்பட்டிருக்குது. இது எல்லா மாநிலத்துக்கும் புயலோ, சூறாவளியோ, மிகப்பெரிய வறட்சியோ, வெப்பக்காற்று வீசி ராஜஸ்தான்ல பல பேர் இறக்குறாங்களே, அதுபாரியான இயற்கை பேரிடர் வந்தாலும் வரலனாலும் இது 900 கோடி வரும். சரி. ஆனால் இந்த அமைச்சர்கள் பேசுவதனால் இதுவரைக்கும் நீங்க எக்ஸாம் புயலுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் ஒரு நிவாரண நிதியாக தற்காலிக நிதி என்று மத்திய அரசு பெரும்பாலும் கொடுக்கும். ஆனால் நிதியை காட்டிலும் இங்கு வாயில் பேசுகிறது தான் அதிகமா இருப்பதா நான் பார்க்கிறேன். எந்த நிதியும் கொடுக்கல, இப்ப வரை இதுவரை கொடுக்கவில்லை. 1 ரூபா கூட கொடுக்கல, 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. மத்திய அரசு தரல, மிக்ஜாம் புயலுக்காக எதுவும் கொடுக்கல. எஸ், ஓகே, அதத்தான் இப்ப நாங்க குறிப்பிடுறேன். அப்போ இந்த 900 கோடி என்பதைத்தான் நிதியமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொன்னாங்க. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, மிக்ஜாம் புயலுக்காக சென்னையிலும் கொடுக்கல, நெல்லை தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்புக்கும் கொடுக்கல, ரெண்டுலயும் கொடுக்கல. நான் நிதானமா பொறுமையா தான் சொல்றேன். எனக்கு முன்னாடி பேசிய பொருளாதார நிபுணர்கள், புலிகள் எல்லாம் சொன்னாங்க டேட்டா டேட்டான்றாங்க. இங்கு டேட்டா முக்கியம் இல்லை, மனிதாபிமானம், கருணையான உள்ளம், அதெல்லாம் இதுவரைக்கும் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் மிக்ஸாம் புயல்ல பாதிக்கப்பட்ட இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 4 மாவட்டமும் அங்க இருக்கக்கூடிய தென்கோடி முனையில் இருக்கிற 4 மாவட்டத்துக்கும் இதுவரைக்கும் கொடுக்கல. அது வருத்தத்தை பதிவு செய்யறது. 1 ரூபா கூட கொடுக்கல, 1 ரூபா கூட நிவாரண நிதியாக மத்திய அரசு வழங்கவில்லை. ஓகே, புரிஞ்சிருச்சு. 2 இப்போ இங்க பாருங்களேன், நான் இவ்வளவு கொடுத்தேன் இந்த பட்டிமன்றம்லாம் வைங்க, தீர்ப்பெல்லாம் சொல்லுங்க, தீர்ப்பெல்லாம் சொல்றது கூட ஆட்சியெல்லாம் போயிடும், அது அப்படியே தான் நம்ம வந்து தலகாணி மாதிரி வச்சு தூங்கிக்கலாம். ஆனா இது இந்த நிதி விவகார விஷயமா பொருளாதார அறிஞர் நம்முடைய பல நாடுகளை சுற்றி பார்த்து வந்த ராமசுப்பிரமணியன் சார் பேசிட்டாரு. நான் இப்போது கேட்பத, இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் இருக்குல்ல, நீங்க 63,246 கோடி சொல்றீங்கல்ல, இதுல எத்தனை சதவீதம் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும்? இப்போ ஒரு ஓராண்டுகளுக்கு முன்பு இந்தியாவினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாதவரத்துல வந்து திறந்து வச்ச இது பண்ணாங்களே, அதற்கு பிறகு நாட்டினுடைய முதலமைச்சர் போய் அத சரியா இருக்கதான்னு ஆய்வு பண்ணிட்டு துவக்கி வச்சுட்டு போனத நிர்வாகத்துக்கு கொண்டு வந்தாங்களே, இதுல 50% மத்திய அரசு கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுக்கல. பிற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கறாங்க அப்படின்னா இங்கு ஏன் நீங்க கொடுக்கல? 2வது, பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அப்படி இருக்கு இல்லையா, இதுல மத்திய அரசு கொடுக்கிற தொகை என்பது மிக மிக குறைவானது. மத்திய அரசு கொடுக்கிறது 68,000 72,000 ரூபாய். ஆனா மாநில அரசு கொடுப்பது 1,68,000 ரூபாய். ஏறத்தாழ ஒரு 2.25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குறைந்த அளவில் மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு நிதியெல்லாம் இது பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அது 2 மடங்கு கொடுக்கக்கூடிய மாநில அரசு, தமிழ்நாட்டினுடைய தமிழக அரசு பேர் அங்க வராது, இந்திய நாட்டினுடைய பிரதமருடைய திட்டம் தான் அதற்கு பேர் வச்சிருக்கிறோம்.
அப்போ நீ உங்களுடைய இந்த சூழ்நிலைப்படியே பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா ரெண்டு விஷயம் சார். வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு கல்வி இருக்கணும், இன்னொன்னு பொருளாதாரம் இருக்கணும். அப்ப இந்தியாவில் யாரெல்லாம் பாரதிய ஜனதா ஆட்சியில் இல்லாம இருக்காங்களோ அவர்களை எல்லாம் ரெண்டையுமே அவங்க தடுக்கிறாங்க.